ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சமுத்திரயான் அப்படிங்கிற ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை பற்றி கொஷின் கேட்டாங்கன்னா, மெயின்ஸில் கேட்டாங்கன்னா என்னென்ன கீ பாயிண்ட் சொல்லணும் அப்படிங்கிற மட்டும் மெயினாக எழுதணும் அப்படிங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ மீட்டருக்கான ஆராய்ச்சி அப்படின்னா 6000 ஆழ்கடலில் 6000 மீட்ரு இல்லை 6 கிலோமீட்ரு வரைக்கும் ஆழத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ இந்த களத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்ஸ்யா 6000. ஸோ மத்ஸ்யா 6000ன்னு இந்த களத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த களனுக்கு பேர், இந்த வெசல் பேர். இது ஒரு ஆழ்கடல் ஆய்வு திட்டம். சமுத்திரயான் அப்படிங்கிறது ஆழ்கடல் ஆய்வு திட்டம். இது 300 எழுதலாம். இது எப்போக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா 2026க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 இந்த சோதனைக்கான பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மனிதர்கள்னால் 3 மனிதர்கள் இந்த நீர்மூழ்கி களத்தில் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த அமைப்பு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்னா NIOT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகம். ஸோ அதில் உள்ள விஞ்ஞானிகள் இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய தாதுக்களை வெட்டி எடுத்து கொண்டு வரக்கு வராகா 1 அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வராகா 1 பற்றி எழுதுங்க. பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய கனிமங்கள், ஸோ முடிச்சுக்களாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு நம்ம தாமிரம், கோபால்ட், நிக்கல், மேக்னீஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்கக்கூடியது இந்த இதில். ஸோ இதை எடுத்தோன்னா நம்மளுக்கு தாது பொருட்கள் கிடைக்கும். நம்ம இந்திய நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் கடல் சார்ந்த பொருளாதாரம் 4.1% இருக்குது. இந்த சமுத்திரயான் திட்டத்தின் மூலமாக இதோட கான்ட்ரிபியூஷன் இனி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கடல் ஆராய்ச்சி, கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறமா மற்ற ஆராய்ச்சிகள்லாம் இதன் மூலிமா மேற்கொள்ளலாம். இந்தியாவில் எவ்வளவு பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் இருக்குன்னா 380 மில்லியன் டன். ஸோ இது ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, இல்லாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபேக்ட்லாம். இது மேக்ஸிமம் எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னா 5000லேருந்து 5500 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. இவங்களோட டார்கெட்டு 6000 மீட்டர் வரைக்கும் ஆழத்துக்கு போகணுங்கிறது. இந்த கடல் ஆராய்ச்சியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா, ஃப்ரான்ஸ் இந்த நாடுகள் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட சில நாடுகள் தான் இருக்குது. அதில் இந்தியாவும் இப்போ சேர்ந்துருக்கு. சவால்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அழுத்த மாறுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். இது போக அதோட கடலோட வெப்பநிலை, கடலோட வெளிச்சம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்த கலனை பற்றி சொல்லணுன்னா இந்த மத்ஸ்யா 6000 கலன், இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து இது தனியாகவே எழுதலாம். இது எவ்வளோ விட்டோம்னா 2.1 மீட்டர் விட்டோம். உருளை கலனாக இருக்குது. டைட்டானியத்தால் செஞ்சுருக்காங்க. ஆய்வு செய்ய எவ்வளோ நேரம்னா 12 மணி நேரம் தோராயமாக தேவைப்படுது. ஆனால் இந்த கலனில் 96 மணி நேரம் ஆக்சிஜன் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் மூலிமா என்ன தேவையோ அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கலனில் என்னென்ன கொண்டு போவாங்கன்னா கேமராக்கள், நீருக்குள்ளே படம் எடுக்கக்கூடிய கேமராக்கள், ஒளி விளக்குகள், நுண்கருவிகள், அடுத்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் நிறமாலை, சோனார், ஸ்கேன் செய்யும் கருவி, வழிகாட்டும் உணர்வி, ஐஸ் கட்டிகளை உடைக்கும் கருவி, பவளப்பாறைகளை கண்டறியும் நுண்ணுணர்வு திரைகள், இதெல்லாம் இதில் இருக்கும் இந்த கலனில். ஸோ அவ்வளோதான் இந்த சமுத்திரயான் இதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கிலீஷ்லனா சமுத்திரயான் மிஷன். நீங்கள் தமிழில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்களும் தமிழில் நான் சொல்கிறத பார்த்துட்டு கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய கீ பாயிண்ட் நான் தமிழ்லேயும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டெப்த்துனா 6000 மீட்ரு.
இதோட வெஹிக்கிளுக்கு பேர் வந்து மத்சியா 6000. இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 2026 25க்குள்ளே 25க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ஐஓடி வந்து இந்த மத்சியா 6000 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ஐஓடிங்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வரும். 12 ஹவர்ஸ் வந்து நார்மல் ஆப்ரேஷனாகவும் 96 ஹவர்ஸ் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் ஹியூமன் சேஃப்டிக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஆக்சிஜன் அப்புறமா மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். மேனிடு சப்மெர்சிபிள், ஸோ நீர்மூழ்கி கப்பல் மாதிரி நீர்மூழ்கி கலன்னு மொத்தம் 3 பேரை இந்த ரிசர்ச்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டீப் ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸோ அப்படி போகும்போது வந்து பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் இருக்கும் அந்த டெப்த்தில். அது பார்த்திங்கன்னா ரிச் இன் நிக்கல், கோபால்ட்டு, ரேர் எர்த்து, மேக்னீஸ், இதெல்லாம் அந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸில் இருக்கும். இது வந்து அண்டர் வாட்டர் இன்ஜினியரிங் இனோவேஷன், டூரிசம், ஓசன் லிட்ரஸி, அதுக்கப்புறமா ஓசன் ரிசர்ச், இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்டுக்கு இந்த மிஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன கீ பாயிண்ட்லாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கை ஆட் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.